2025 மேஷராசி நண்பர்களுக்கு மேஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது நமக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு கொடுத்தாட்டே ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் 2020 சனி மாற்றத்துக்கு அப்புறம் வரும். குரு பகவானும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறக்கூடியது. ராகு கேது கரெக்டாக 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த விதமான ஒரு சூழ்நிலைகளில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களில் ரொம்ப நம்மளே டெட் ஸ்லோவாக இருப்போம். அப்படி இல்லாமல் ஸ்பீடாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் இயல்புலேருந்து இயல்பை மாறி வரக்கூடியதாக இருக்கும். வெளியில் ஒன்று உள்ள ஒன்று பேசுகிறவங்கள பிடிக்காது, நேர்மையாக பேசுகிறவங்கள உங்களுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் இது பண்ணக்கூடாது, இது தெரியக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்கள் சீக்கிரம் தெரிய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கங்கிற ஒரு கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது உங்களுக்கு ஒரு பெரும் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. மேஷராசி அன்பர்களுக்கு நாம் எடுத்து மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ஏன் திருமண காரியம், அவங்களுக்கு குழந்தை, அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு உண்டான படிப்பு, அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு ஒரு பெரிய சாத்தியக்கூறுகளாக அமையக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். வெளியில் ஒன்றை வச்சுட்டு உள்ளே ஒரு மனசில் நினைக்கிறவங்க, மனசில் நம்ம நினச்சின்னு இருக்கோம் இது எப்பயாவது நமக்கு ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், அது எப்படியாவது இவங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு மனசில் நினைப்போம்ல, அதெல்லாம் கன்வே ஆகிடும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்ப அது சீக்கிரமாக மற்றவங்களுக்கு கன்வே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. உங்கள் முகமே பாதி விஷயங்களில் காண்பித்து கொடுக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வருஷத்தில் நிறையா பிரயாணங்கள் இருக்கக்கூடியதாகவும், மேலே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், படிப்பில் நல்ல சத்தையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பகலில் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரிலைங்க, கிளாஸில் உட்காந்து புஸ்தகத்தை எடுத்தாலே ஒரே தூக்கமாக வருது இப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தூக்கம், சயனபாவம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்காட்டி சயனபாவம் வேலை செய்யும். இதெல்லாம் நான் சொல்கிற காலகட்டங்கள்லாம் மார்ச், அதுக்கப்புறம் இந்த பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம். ஆனால் பெயர்ச்சிக்கு முன்னாடியே சில குணாதிசயங்கள்லாம் காமிக்கும்ல, அதனால் அதை நான் பலாபலன்களாக நான் மாற்றுறேன். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அதை செல்ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாள். மற்றவா யாராவது வந்தால் கூட அவள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் பின்னாடி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. வெறும் இடம் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, சொந்த ஊருக்கு இடம் மாற்றுறது, அதுமாதிரி குலதெய்வ வழிபாடு அதிகரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மேலும் பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறத நம்ம சந்தித்து தான் ஆகணும். அந்த விரயங்களில் சில பேருக்கு ஆரோக்கிய விரயமாக இருக்கணும், சில பேருக்கு பண விரயமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விரயங்கள் நமக்கு இருக்கிறது நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப பிடித்தமானவர்கள் நம்மளை விட்டு இழந்தார்கள்னால் ரொம்ப அந்த கவலைகள் இருக்கும், அந்த பயம் மனசில் இருக்கும். ஐயோ இவங்களுக்கு எதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது, யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா பதட்டம், பயம், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை தான தர்மங்கள்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் மேஷராசி அன்பர்கள் 2025.